ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் அம்பலாம்டாயில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லைக் மிடில் வந்த ஒரு மலையாள படம், ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு மலையாள படம். லைக் இப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, படம் அப்போவே தேட்டரில் வரும்போது பார்க்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஓடிடியில் பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ இது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தது அந்த டைமில். ஸோ ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சிருந்த படம் தான் இது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், பசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வரா ராஜன் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விபின் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ஜேன்ற ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ண டேரக்டர் தான். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப கிரிட்டிக்கலாக நல்ல ஒரு பெரிய பேசப்பட்ட ஒரு படம், ஒரு நல்ல கான்செப்டும் கூட. அதனால இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் டோட்டலாக அந்த படம் வேற ஜேனர், இந்த படம் டோட்டலாக வேற ஜேனர். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரோட தங்கச்சி வந்து அனஸ்வரா ராஜன் பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமல் தான் வந்து ஒய்ஃப். ஸோ அவங்க பேர் லைக் அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்க. பட் கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் செப்பரேட் ஆயிருக்காங்க. அந்த டைம்ல அனஸ்வரா ராஜன் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. பார்த்த மாப்பிள்ளை தான் பசில் ஜோசப். அவர் வந்து துபாயில் இருக்காரு. ஸோ கல்யாணத்துக்காக ஒரு இந்தியா வந்து கல்யாணம் மட்டும் திரும்பி ஒய்ஃபை கூப்பிட்டு துபாய் போகணும் அந்த மாதிரி ஒரு பிளான்ல அவர் இருக்காரு. அந்த டைம்ல எப்பவுமே இந்த மாமன் மச்சான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. யாரு அனஸ்வரா ராஜனோட அண்ணன் பிருத்திவிராஜும், அனஸ்வரா ராஜனோட ஃபினான்ஸு லைக் பசில் ஜோசப், இவங்க ரெண்டு பேரும் மாமன் மச்சான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகி ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்காங்க. லைக் அவர் துபாய், இவர் இந்தியாவிலேருந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்போ வரீங்க, என்ன வரீங்க, இப்படிதான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க. அந்த டைம் இங்கே வந்தப்போ நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. பட் அப்போ வந்து அவங்க அப்போக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா லைக் பசில் ஜோசப்க்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, ஒரு லவ், அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி. அது தெரிஞ்சுமே அவரோட தங்கச்சி யார், பிருத்திவிராஜோட தங்கச்சி அனஸ்வரா ராஜனை பிருத்திவிராஜ் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி லைக் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நல்லா க்ளோஸாக பழகிட்டு வராங்க. அதே டைம் இங்கே இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிருத்திவிராஜை மீட் பண்ணி அவர் வீட்டில் பிருத்திவிராஜுக்கு ஒரு ஐஃபோன் ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு பசில் ஜோசப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலே சடனாக ஷாக்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் பார்க்குறாரு, இதுதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிக்கிலா விமலை பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப்போட எக்ஸ் லவர். ஸோ இதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு போகிறாரு பசில் ஜோசப். பட் இது வந்து பிருத்திவிராஜுக்கு தெரிஞ்ச மனசு உடஞ்சி போயிடுவார். எப்படியா கல்யாணத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம மட்டும் சைலண்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த விஷயம் வந்து பிருத்திவிராஜுக்கு தெரிய வருது. என்னன்னா, ஸோ நம்மளோட ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் லவர் தான் பசில் ஜோசப் அப்படின்றது. நம்ம ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் லவரை நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்தணும்னு பிருத்திவிராஜ் பார்க்குறாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் அண்ட் அனஸ்வரா ராஜன் ரெண்டு பேரும் வந்து நல்லா ஸோ க்ளோஸ் ஆகி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முழு சம்மதத்தோட கல்யாணத்துக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 வீக் நம்ம தான் கல்யாணத்தை இருக்கு. ஸோ இந்த கல்யாணத்தை நிறுத்த பிருத்திவிராஜ் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது தவிர இன்னொரு சில கும்பலும் ட்ரை பண்ணுது. ஃபைனலாக வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு பழைய கதை தான் இது. ஏன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் விபின் தாஸ் அவர் ஜே அந்த படம் நல்லா செம கான்செப்டாகவே பிரமாதமாக இருந்த படம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இது வெறும் கமர்ஷியல் ஜேனர் தான் அந்த படம். ஏன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஏன்னா லைக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுவார். ஒரு மாமா மச்சான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவரும் அந்த பசில் ஜோசப்கான கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய இடங்கள் அவரோட அந்த ஒரு ஹியூமர் அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்டா, ஐயோ நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறதே நம்ம ஒய்ஃபோட எக்ஸ் லவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்கே பண்ணுற ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்து ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் படத்தில். கேஷுவலாக அவரோட ஸ்டைலில் நல்லா இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரனோட ஆக்டிங். அதே மாதிரி பசில் ஜோசப் அவரோட ஆக்டிங் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நிறைய இடங்களில் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட், சின்ன சின்ன இடங்களையும் காமெடி நல்லா பண்ணியிருந்தார். சீரியஸான சீன் கூட ஒரு பண்ணுவோம், அதை பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் பசில் ஜோசப். அது மாதிரி நிக்கிலா விமல் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர், படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரும் கூட. பிருத்திவிராஜோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நல்ல ரோல் தான். அவங்க ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மூஞ்ச ஒரு மாதிரி முறைச்சிட்டு எந்நேரமும் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், செட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அந்த ரோல் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அனஸ்வரா ராஜன் அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், ஒரு கல்யாண பொண்ணு கேரக்டர் தான் படம் பூராமே. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரும் கூட. அதே மாதிரி யோகி பாபுல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேமியோ வராரு. அது வந்து அவர் வர சீன் எதுக்கு அவர் வராரு, ஏன் வராருன்னே தெரியல. அவர் கேமியோ வராரு. அவரை சுற்றி ஒரு சில கும்பல் சுற்றுது. அது வந்து ஒரு மாதிரி தான். பட் அவரோட காமெடி பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. சும்மா பேருக்குன்னு ஒரு கேமியோ வரா மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ வரா மாதிரி தான் படத்தில் இருக்குது. விட்டு சீன்ஸ் வராது, 2-3 சீன்ஸ். அதோட நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நீட்டாக அவங்க கொடுத்த கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கித் மேனோட மியூசிக்கும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் நல்லா வந்து அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் ப்ரெசென்ட்டாக. அதே மாதிரி நீரஜ் ரவியோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த படத்தில் நிறைய அந்த பிஏ ஒர்க், கலரிங் ஒர்க்லாம் பிரமாதமாக இருந்தது. படம் சுற்றி அந்த ஒரு சின்ன வில்லேஜ்லேயே தான் கான்செப்ட்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி வந்து ஜான் குட்டியோட எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படம் வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் அதுக்கு மேலே ஸ்டஃப் இல்லை. 2.25 மணி நேரத்துக்கு மேலே
பட் ஓரளவு நல்லா நீட்டாகவே எடிட் பண்ணியிருந்தார் படத்தில். அதே மாதிரி வந்து டேரக்டர் விபின் தாஸ். ஸோ அந்த ஒரு ஜேஜேஜே அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படம் பார்த்தது. பட் இது டோட்டலாக வேறு ஜானர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஜானர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தார். படம் ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு படத்துக்குள்ளே போயிடுவீங்க. சரி ஓகே அடுத்து என்ன நடக்கும் செம ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அப்படியே கட்டி போட்டு கொண்டு போவார் படத்துக்குள்ளே. ஒரு இன்ட்ரல் வைக்குமே படத்தை ரொம்ப விறுவிறுன்னு தான் கொண்டு போவார். ஸ்க்ரீன் பிளேல அந்தளவுக்கு நீட்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் படத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்குள்ளே போச்சு. பட் படம் எங்கே சொதப்பிச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் மொத்தமாக சொதப்பிச்சு. செகண்ட் ஹாஃபில் இதை வந்து ஸோ வேறு மாதிரி கொண்டு போகிறன்ற பேரில் லைக் பிருத்திவிராஜ் கல்யாணத்தை நிறுத்த போகிறாருன்ற பேரில் அந்த இடத்துல புது புது கேரக்டர்ஸாக என்னென்னமோ இவங்க அவங்களெலாம் கொண்டு வந்து அது பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத சீன், ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு டல்லாக மூமெண்ட்ஸில் கொண்டு போய் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸுமே ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாகவும் இல்லாமல் லைக் இதுக்குள்ளே யோகி பாபுவும் அவர் கொண்டு வர வச்சு செகண்ட் ஹாஃப் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணார். படத்தோட ஒரு பெரிய மைனஸே செகண்ட் ஹாஃப் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் தூக்கி போட்டு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டோட ஒரு செகண்ட் ஹாஃப் ஒன்று ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் வேறு லெவல் ஒருத்தர். செகண்ட் ஹாஃபில் மொத்தமாக சொதப்பிட்டார். இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய படம் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஒரு நல்ல கான்செப்ட், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபன்னாகவே சூப்பராக பண்ணியிருக்கலாம். பட் அவர் அது வந்து சொதப்பிட்டாருன்னு தான் தோணுது. எங்கேயுமே சிரிக்கிற மாதிரி காமெடி வரல செகண்ட் ஹாஃப்லாம். ஃபுல்லாக நம்மளை எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் நிறையா சீன்ஸ் இருந்தது. படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் ஓரளவு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக ஒரு நல்ல படம், இன்னும் பெட்டராக வர வேண்டிய படம். பட் ஒரு ஆவரேஜ் படமாக இருக்கும். ஓரளவு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நிறைய ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு 5-6 லாங்குவேஜில் படத்தை டப் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜுமே டப் ஆகி தான் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஓடிடி ரிலீஸாக. ஸோ டைம் இருக்கும்போது வீக்கெண்ட் எல்லாரும் உட்காந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல நீட்டாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு வாட்ச் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் அது இந்த படம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.